الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. وقال نبينا صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. متفق عليه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க அவள் அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை வலுவாது நலுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக பொங்கி பொழியட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒரு சிறப்பான புனிதமான கண்ணியமான லைலத்துல் கத்ர் இரவிலே அமர்ந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமான இரவை இந்த சமுதாயத்திற்கு ஏன் வழங்கினார்? இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு. இவ்வளவு ஒரு முக்கியமான, இவ்வளவு ஒரு கனமான இரவை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏன் வழங்கினார்? ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களிடத்திலே சொன்னார்கள்: நமக்கு முன்னால் வாழ்ந்த பனூ இஸ்ரவேல்களை சார்ந்தவர்கள், அவர்களிலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இந்த 4 பேரும் 80 ஆண்டுகள் அல்லாஹ்வை வணங்கியிருக்கிறார்கள். அது 80 ஆண்டுகள் எப்படி வணங்கினார்கள் என்று சொன்னால், கொஞ்சம் நேரம் கூட அசராமல் ஓயாமல் தொடர்ந்து அவர்கள் 80 ஆண்டுகள் வணங்கினார்கள் என்று சஹாபாக்களிடத்திலே சொல்லி காமித்தார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள்: யா ரசூலல்லாஹ், இந்த 80 ஆண்டுகள் வணங்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா என்று சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார். அப்போதுதான் அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ர் இரவை இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அல்லாஹ் வழங்கினான், கொடுத்தான். இந்த சூராவை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். இந்த சூராவை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திற்கு லைலத்துல் கத்ர் என்ற இரவை வழங்கப்பட்டது. அந்த ஒரு இரவிலே வழங்குவது 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் வழங்குவதனுடைய நன்மை கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு 60-70 வயசு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் மாத்திரம் 80-90 வயசு வாழ்றாங்க. இப்படிப்பட்ட இந்த உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லைலத்துல் கத்ர் இரவை கொடுத்து அவர்களுக்கு நன்மைகளை அதிகமாக அதன் மூலமாக வழங்கி விடுகின்றார். நம்ம ஆயுள்ல ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சிச்சுன்னு வைக்கிறேன், என்னாச்சுங்க, எத்தனை வருஷம் நம்ம வணங்கின நன்மைகள் கிடைக்கும். முற்காலத்தில் 800 ஆண்டுகள், 900 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களாம் இருக்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு நம்மளும் வாழ்ந்து இபாதத் செய்யணும்னு சொன்னால் இந்த 60-70 வயசுல முடியாது.
இடையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த கிஃப்ட், இந்த லைலத்துல் கத்ர் மூலமாகத்தான் இந்த சமுதாயம் முன்னோர்களுடைய ஆயுள் காலத்தை பெற முடியும், அவர்கள் செஞ்ச வணக்கங்களையும் பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எந்த ஒரு மனிதன் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். லைலத்துல் கத்ர் இரவு அது எந்த இரவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பாக அறிவிக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுப செய்தியை சொல்றதுக்காக வேண்டி பள்ளியாசலுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. இடையில 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சண்டையை விலக்கி அவர்களுக்கு முன்னில் சமாதானம் செஞ்சு வச்சாங்க. இதனால எந்த இரவு அப்படிங்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு மறந்து போச்சு, அந்த குறிப்பு மறந்து போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியாசலுக்கு வந்தாங்க. ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஒன்று கூடியிருந்தாங்க. அப்போ கவலையோடு சொன்னாங்க, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவை கொடுத்துருந்தான். அந்த இரவு என்ன இரவு என்று எனக்கு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இடையில 2 சைத்தான் சண்டை போடுச்சு. அந்த சண்டையை விலக்கி விட்டேன். விலைக்கு விடும்போது எனக்கு மறந்து போச்சு, எந்த இரவுன்னு மறந்து போச்சு. இருந்தாலும் இது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒற்றைப்படையான இரவுல தான் அது வருது அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால நீங்க ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்துல கடைசி 10ல் ஒற்றைப்படையான 5 இரவுகள்ல லைலத்துல் கத்ரை நீங்க தேடிக்கிறீங்க. 5 இரவுங்கிறது பிற 21, 23, 25, 27, 29 இந்த 5 ஒற்றைப்படையான இரவுகள்ல லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆனால் இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், மன் கான முத்தஹர்ரிஹா ஃபல்யதஹர்ரஹா லைலத 27. யார் அப்படி தேடுகிறீர்களோ நீங்கள் 27ல் நீங்கள் நல்லா தேடி பாருங்க. 27 என்று லைலத்துல் கத்ர் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதன் அடிப்படையில் தான் நம்ம 27ல் உலகம் பூரா லைலத்துல் கத்ர் இரவை கொண்டாடுகிறாங்க. பெரும்பாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருஷம் நம்ம லைலத்துல் கத்ரை 27ல் கொண்டாடும் போது ஏதாவது ஒரு வருஷத்துல நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் லைலத்துல் கத்ர் 27ல் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ர் என்று அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா 3 தடவை திரும்ப சொல்றான். ஏன் 3 தடவை சொல்றோம்? ஒரு தடவை சொன்னாலே போதுமே. ஆனால் 3 தடவை அல்லாஹ் தஆலா ஏன் ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த வார்த்தையில 9 எழுத்துக்கள் இருக்கின்றன. அப்போ 39 சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். 39 27. அப்ப 27ன்னு சொல்லி அல்லாஹ் இஷாராவாக சொல்றான், செய்கையாக சொல்றான், மறைமுகமாக சொல்றான் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் 27லே லைலத்துல் கத்ரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இப்போ இன்னொரு விளக்கமும் சொன்னாங்க. அந்த இன்னா அன்சல்னா என்ற சூறாவில் அல்லாஹ் 30 வார்த்தைகளை வைத்திருக்கிறான். 30 வார்த்தைகளை 30 கலிமாக்களை வச்சிருக்கான். அதுல ஹிய என்று ஒரு கலிமா வருகிறது, அது அப்படின்னு ஒரு கலிமா வருது. அந்த கலிமா 27வது தடவையில் வந்திருக்கு. அதனால லைலத்துல் கத்ர் என்பது ஹிய, அதுதான் 27 தான் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். 1400 ஆண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவை 27ல் தான் கொண்டாடுறாங்க. காரணம், ஏதாவது ஒரு வருஷத்துல வந்துச்சுன்னா எல்லா இரவையும் நம்ம வீணா கழிக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு இரவு நம்ம அமல் செஞ்சோம்னா அதன் மூலமாக நமக்கு அந்த இரவுனுடைய பலன்கள், நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நப்பாசையில தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவை இந்த இரவிலே உலகம் முழுவதும் அனுசரிக்கிறாங்க. நான் மக்கால ஒரு நாள் பார்த்தேன், டிவியில் மக்கால ஹரம் ஷரீஃபில் லைலத்துல் கத்ர் இரவு என்று அந்த இமாம் லைலத்துல் கத்ர் பயன் பேசிக்கிட்டு இருக்காரு.
இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த 27ஆம் இரவை லைலத்துல் கத்ர் இரவாகவே பாவிக்கிறார்கள், அதை அனுசரிக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டாங்க, லைலத்துல் கத்ர் இரவை நான் அடைந்து விட்டால் என்ன துவா கேட்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீமுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இந்த துவாவை நீங்கள் அதிகமாக கேளுங்க. என்னுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இறைவா நிச்சயமாக நீ மன்னிப்பவர், நீ சங்கையானவர், என்னை மன்னித்து விடு என்று இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி காட்டினாங்க. அப்போ லைலத்துல் கத்ர் இரவில் நம்ம முக்கியமான அமலு நம்முடைய பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த இரவிலே அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது மிக ஒரு மகத்தான இரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக கடைசி 10 நாட்களுடைய இரவை அவர்கள் ஹயாத்தாக்குவார்கள், அதில் தூங்க மாட்டார்கள், இபாதத்தில் கழிப்பார்கள். அவருடைய குடும்பத்தினர்களையும் அந்த இரவிலே வணங்கும்படி சொல்வார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். ஆக இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு மகத்துவமான இரவு. இந்த இரவிலே நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும், தொழுக வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், ذிக்ர் செய்ய வேண்டும். நன்மையான காரியங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குறுகிய அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தருகிறார். நம்ம 1000 முழுவதும் செஞ்சால் கூட அவ்வளோ நன்மை பெற முடியாது. இது ஒரு ஷார்ட் வழி. இது ஒரு ஷார்ட் வழி. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒரு சுத்து வழி இருக்குது, ஒரு ஷார்ட் வழி, ஒரு சுருக்கமான ஒரு வழி இருக்குது. எந்த வழியில் போவீங்க சொல்லுங்க? சுருக்கமான வழியில் தான் போவீங்க. அப்போ நம்ம நன்மைகள் நம்முடைய அந்த பதிவேட்டில் அதிகமாக எழுத போடணும்னா சுருக்கமான வழி எது? இந்த லைலத்துல் கத்ர் இரவு. இந்த இரவுகளை நாம் இபாதத்திலே கழித்தால், இதில் நம்ம ذிக்ர் செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், தொழுகிறோம், நன்மையான காரியம் செய்கிறோம், சதக்கா செய்கிறோம், இப்படி பல நன்மையான காரியங்கள் இந்த இரவுல செஞ்சால் அதிகமான நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுடைய சிறப்பை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சென்ற வருடம் இந்த லைலத்துல் கத்ரை நாம் பெற்றுக்கொண்டதை போன்று இந்த வருடமும் இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் வரக்கூடிய வருடங்களும் பல லைலத்துல் கத்ர் இரவுகளை நாம் பெற்று நீண்ட காலம் வாழ்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.